தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு சமாதானம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த ஒரு அருமையான உபவாச நாளிலே உங்களோடு வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் இதை கருதுகிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு சில பகுதி மாத்திரம் நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? கதை சொல்லவா வேணாமா? கதை சொல்லவா வேண்டாமா? ஒரு ஊரில் ஒரு சிங்கக்குட்டி புதுசாக பிறந்திருந்துச்சான். என்ன குட்டி பிறந்துச்சு? ஒரு சிங்கக்குட்டி பிறந்துருச்சான். அந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணிருச்சான்னா, அதோட குகையில் இருந்து எந்திரிச்சு நகர்ந்து 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 ஒரு ஓநாய் கூட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிருச்சான்? போயிருச்சான். எங்கே போயிடுச்சு சிங்கக்குட்டி? ஓநாய் கூட்டத்துக்குள்ளே போயிருச்சான். இந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ளே போன சிங்கக்குட்டிக்கு அது சிங்கம்னே தெரியாமல் போயிடுச்சான். என்னாச்சு? அது சிங்கங்கிறதே அதுக்கு தெரியாமல் போயிடுச்சான். அங்கே போய் இந்த ஓநாய் கூட்டத்தோடு சேர்ந்து இந்த ஓநாய் ஒரு ஊளை விடும், ஊ அப்படின்னு ஊளை விடும். அது மாதிரி இந்த சிங்கமும் ப்ராக்டிஸ் பண்ணிச்சான். அந்த சிங்கம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுவும் என்னதாகிடுச்சுன்னா அதோட கேரக்டர் ஃபுல்லாக என்னவா மாறிடுச்சா? ஓநாய் குட்டியாக மாறிடுச்சான். ஒரு நாள் மற்ற சிங்கங்கள் வரும்போது இந்த சிங்கத்தை பார்த்துருக்காங்க. இந்த சிங்கத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏ சிங்கம் இங்கே வா, நீ ஓநாய் மாதிரி ஊழ விடுற, நீ ஓநாய் கிடையாது, நீ சிங்கம் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த சிங்கத்துக்கு நம்பிக்கையே இல்லையா? இல்லை, அதோ போது பாரு, அது எங்கள் அம்மா, இந்த போகிறோம் பாரு, இது எங்கள் அப்பா, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்குட்டி என்ன செஞ்சிச்சான்? போயிருச்சான். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்துக்கான பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி அந்த சிங்கக்குட்டிக்கு அது சிங்கன்றதே தெரியாமல் அது ஓநாய் கூட்டத்தோடு போனது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஆனவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு ஆனவர்கள் அல்லவே, நம்ம இந்த உலகத்துக்கு ஆனவங்க இல்லை, நம்மளாம் சிங்கக்குட்டிகள், நம்மளாம் சிங்கம். அந்த இதையே மறந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஓநாய் கூட்டத்தில் உலகத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறோம்? ஒட்டுமொத்தமாக போகிறோம். யாராவது கூட்டி நம்மளை திருப்பி கொண்டு வச்சாலும் திரும்ப என்ன செஞ்சிடுவோம்? திரும்ப பேக் டு பெவிலியன், திரும்ப அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம்? விழுந்து போயிடுறோம். அதுக்காக ஒரு சின்ன இன்சிடெண்ட், பைபிள்லேருந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட், நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவரே, இது நீர் ஆனால், இது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் எனக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கட்டளை கொடுக்கணும். நானும் என்ன செய்கிறேன்? உங்கள் கூட நடந்து வர்றேன் அப்படின்ட்டு. இங்கே என்ன இன்சிடென்ட் நடக்குது குட்டி தம்பி? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கடல் கொந்தளிச்சுது. கடல் கொந்தளிக்குது. அதில் என்ன இருக்குதுன்னா, ஒரு படகு இருக்குது. அந்த படகுல சீஷர்களெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, இயேசுவானவர் அதில் ஏற்றி அக்கறைக்கு போக சொன்னார். ஆனால் 3ஆம் ஜாமத்திலே 4வது ஜாமத்திலேயா? 4ஆம் ஜாமத்தில் அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே சூறாவளி காற்று இருந்ததுனால அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, சீஷர்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா பார்க்க வராரு. பார்க்க வரும்போது அங்கே என்ன செய்யுதுன்னா, கொந்தளிப்பு நடந்துகிட்ருக்குது. இவர் கடல் மேலே என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? நடந்து வந்துட்டுருக்காரு. தண்ணி மேலே நடக்க முடியுமா தம்பிக்கு? தண்ணி மேலே நடக்க முடியுமா? தண்ணியில் நடந்தால் என்ன ஆகும்? காலு கீழே தண்ணிக்குள்ளே போயிடும், அப்படி தானே? ஆனால் இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? நீர் மேலே என்ன செய்வாராம்? நடந்து வந்தாராம். தண்ணீர் மேலே, சமுத்திரத்தின் மேலே என்ன செய்கிறாரு? நடந்து அந்த படகின் அருகில் வராரு. அப்போ வரும்போது அந்த சீஷர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? இது ஏதோ ஒரு அசுத்த ஆவி என்ன செய்யுது? நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் உட்காந்துட்ருக்கோம், ஏற்கனவே புயல் அடிக்குது, ஏற்கனவே படகு அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது, அங்கே இங்கேயும் நாங்கள் ஆடிட்டுருக்கோம், இதில் ஒரு அசுத்த ஆவி நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. அப்போ பயப்பட்ட உடனே கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்?
பயப்படாதிருங்கள் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதீர்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, நடந்து போகிறாரு. அதுக்கு தான் நம்ம பேதுரு, நம்ம இன்றைக்கி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? பேதுரு யாருன்னா இயேசுவானவருடைய சீடர்களில் ஒருத்தர், ரொம்ப பிரியமான சீடன். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே நான் அது நீர் தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த பவர் கொடுங்க, நானும் அந்த கடல் மேலே என்ன செய்கிறேன், நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, படகுலேருந்து இறங்குறாங்க. இறங்கி தண்ணி மேலே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. தண்ணி மேலே நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, திடீர்னு எதை பார்த்தாங்க, காற்றையும் அலைகளையும் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட டைவர்ஷன் என்ன செஞ்சிருச்சு, அட்டென்ஷன் மாறிடுச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் முங்கிட்டாங்க. முங்கிட்டு என்ன செய்கிறாங்க, கடவுளை பார்த்து, கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க எனக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. உடனே என்ன செஞ்சாங்க, இயேசுவானவர் ஏதாவது சொன்னாங்களா, நான் வரமாட்டேன் அப்படின்லாம் ஏதாவது சொன்னாங்களா? என்ன செஞ்சாங்க, உடனே போய் அவனை கையை பிடிச்சி தூக்கி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அப்புறம் மற்ற சீடர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பாக இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கணுன்னா, பீட்டர் அந்த பேதுரு என்பவர் ஒரு தைரியசாலியாக இருந்தார். அவர் ஒரு துணிச்சல் மிகுந்தவர். அந்த படகுல வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யார் கேட்டது, நானும் தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்லி? ஏன் அப்படி கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்ன கொஞ்சம் துணிச்சலானவர். அவர் மனசில் பட்டதை என்ன செஞ்சிருவார், டமால்னு பேசிடுவார். எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஏதாவது மனசில் என்ன செஞ்சுப்பார், நம்மளாம் அடக்கி வச்சுருப்போம். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், அடக்கி வைக்க மாட்டார். அவர் மனசில் வந்ததை தைரியமாக எடுத்து பேசிடுறாரு. அதனால தான் கேட்குறாரு, நானும் நடந்து வரேன், அது நீர் தானா, நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ரொம்ப தைரியமாக கேட்குறாரு. அப்போது 14வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்குது அவரோட அவிசுவாசம். அவர்கிட்ட தைரியம் இருந்துச்சு, அது கூட சேர்ந்து என்ன தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் அவிசுவாசமும் என்ன செஞ்சிச்சு இருந்தது. 3வது பார்க்க போனால், அவர் வந்து அவிசுவாசம் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாராம், வேண்டுதல் பண்ணுறாரு. இறை எனக்கு இறங்கும், நான் வந்து என்ன செய்கிறேன், தண்ணியில் முங்குறேன், எனக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்போ இந்த 3 விதமான குணங்கள் நம்மக்கிட்டேயுமே இருக்குது. நம்ம என்னென்னா, அந்த உலகங்கிற ஒரு கடலில் நம்ம அவரை மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம், இந்த கடலில் இந்த பிறவியை நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். அது முயற்சி பண்ணும்போது விசுவாசத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் நாட்களை கடத்துகிறோம். ஆனால் அவிசுவாசம் வரும்போது என்ன செய்கிறோன்னா, நம்ம என்ன செய்கிறோம், விழுந்து போயிடுறோம். விழுந்து போகும்போது நல்ல வேளை பேதுரு வந்து என்ன செஞ்சார், வேண்டுதல் கொடுத்தாரு. வேண்டுதல் கொடுத்தோடனே அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவிசுவாசம் வரும்போது அதில் வீழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீழ்ச்சி பெர்மனண்ட் வீழ்ச்சி, வாட் அ கிரேட் ஃபால் அப்படிம்பாங்க. இது பெரிய ஒரு வீழ்ச்சியாச்சு அப்படின்னா அந்த வீழ்ச்சியை வந்து என்ன செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் பார்க்காமலே விட்டுருவாங்க, அப்படியே விழுந்து போயிடுவாங்க. நிறைய பேரோட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம் இதுதான். தொடர்ச்சியாக விசுவாசம் இல்லாமல் ஒரு சில காரியங்கள் நடப்பதை பார்த்து, நான் அதான் சொன்னேன், பேதுரு எதை பார்த்ததுக்கப்புறம் கீழே விழுந்தார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம என்ன சொன்னோம், அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அவருக்கு வந்து என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ இவ்வளோ கொந்தளிக்குதே, இந்த கொந்தளிப்பில் நான் என்ன செய்ய முடியும், என்னை காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து என்ன செய்ய வந்துருச்சு. அந்த பயம் வந்து எதனுடைய வெளிப்பாடு, அவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த அவிசுவாசம் இருக்கும்போது நம்மளுடைய ஜீவியத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளுடைய ஜீவியத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படித்தான் பேதுருவை வந்து பிடிச்சாரு. இப்போ நம்மளெல்லாம் எப்படி பிடிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சரித்திரம் இருக்கும். நம்மளாம் எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு, நம்மளாம் எப்படி காப்பாற்றப்பட்டோம், நம்மளாம் எப்படி அவரோட கைக்குள்ளே வந்தோம், எப்படி சாத்தானோட விலைக்குள்ள போகாமல் நம்ம எப்படி வந்தோங்கிறதுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இன்சிடெண்ட் உண்டு. நம்ம ஃப்ளாஷ்பேக் இருக்கும். நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட்டு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த பேதுரு வந்து என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப புத்திசாலியாக, அந்தளவுக்கு அறிவில்லாதவர். அவர் என்ன தொழில் பண்ணார்? அவர் ஒரு மீனவன். அந்த கடலை பற்றி வேணால் ஒரு சில அறிவுகள் இருக்கலாம், அது கூட இல்லைன்னு ஆயிடுச்சு. பேதுரு வந்து வலையை போடும்போது அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, மீன் பிடிக்கிறதுக்குரிய அறிவும் இல்லை. அது ஒன்றுமே அறிவே இல்லாத ஒரு ஆளை தான் அவர் என்ன செய்கிறாரு? சீஷனாக தேர்ந்தெடுக்கிறார். நான் வந்து என்ன செய்ய போகிறேன், உன்னைய மனுஷனை பிடிக்கிறவங்கள ஆக்க போகிறேன், நீ வா அப்படின்னு. அதுக்கு ஒரு நல்ல பதில் வருது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம். சீமோன் பேதுரு ம் 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 ஆ ஒரு பிரமிப்பு வந்து என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு இந்த இடத்துல. அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொன்னால், நிறைய மீன்கள் கிடைக்குது. அவர் சொன்ன இடத்துல போட்டதுக்கப்புறம் அப்படியே பேதுரு வந்து அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா, பிரமிச்சிட்டு போய், ஐயோ இவ்வளோ பெரிய புத்திசாலியா. அதாவது ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க்கு பண்ணாதவன்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருப்பான். அப்படி இல்லைன்னா நம்ம ஹோம்ஒர்க் யாரெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இவன் அப்படியே அவன் ஃப்ரெண்டை எத்தி பார்ப்பான், அவன் முடிச்சிருக்கானா இல்லையான்னு. கம்பெனிக்கு ஆள் சேர்ப்பாங்க, இவன் முடிச்சிருக்கானா அப்படின்னு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸை சில நேரம் முடிச்சிட்டானா இங்கேருந்தே திட்டுவாங்க, எனக்கு தெரியாமல் நீ முடிச்சிட்டால அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பேதுரு வந்து இயேசுவானவர் மீன்களை நிறைய கொடுக்கவும், இது ஒரு புத்திசாலித்தனமான வேலையாக இருந்ததுனால அவர் என்ன சொன்னார், ஐயரே நாங்கள் வந்து ஒரு ஒன்றுக்கும் இல்லாத நான் பாவி, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, என்னையை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு. அநேக நேரத்தில் நாமளுமே நம்ம வந்து அவரோட வேலைகளை, அவரோட பணிகளை செய்கிறதுக்கு இந்த காரணத்தை தான் சொல்கிறோம். இப்போது பிரசங்கத்துக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, நம்ம சுவிசேஷ ஊழியம் போவோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம மனசில் என்ன வரும், நான் ஒரு பாவி, நான் எப்படி போய் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியும். அந்த பேதுருவோட வாழ்க்கையிலையும் பாருங்கள், அப்படி தான் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, நான் பாவி, என்னை விட்டுருங்க அப்படின்னு. இன்னொரு இடத்துல பார்க்கலாம், அவன் வந்து பாவின்னு சொன்னாலும் இன்னொரு இடத்துல அவர் என்ன செய்கிறார்னா டிக்ளேர் பண்ணுறார். எப்படி டிக்ளேர் பண்ணால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிரைஸ்ட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது யார்? இந்த பேதுரு தான். இந்த பேதுரு தான் நீ ஜீவனுள்ள கிறிஸ்து அப்படின்னு அந்த அறிக்கையிட்டது, அதை முதல்ல டிக்ளேர் பண்ணது பேதுரு தான். அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் பேதுரு தான் என்ன செய்கிறாரு, அறிக்கை பண்ணுறாரு. அப்போ ஒரு அழகான ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம் அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். அதுக்கு இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், இது பாதாளத்தின் கதவுகள், பாதாளத்தின் பலன்கள், பாதாளத்தினுடைய சக்திகள் எதுவும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இந்த கல் அப்படிங்கிறது என்னது? இந்த கல், அதாவது இந்த வசனம் கண்டினியூட்டி வருது. என்ன வசனம் கண்டினியூட்டி வருது அப்படின்னு சொன்னால், நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ண உடனேயே இயேசுவானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கல்லின் மேலே நான் வந்து என்ன செய்வேன், என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொல்கிறேன். எந்த கல்? எந்த கல்? பீட்டர்னா பேர் என்ன? பெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. பாறை அப்படின்னு, பெட்ராஸ். சீமோனோட, அதாவது பேதுருவோட பேர் வந்து சீமோன், அதை வந்து மாற்றுறாரு, அதை பீட்டர் அப்படின்னு மாற்றுறாரு, பேதுரு அப்படின்னு மாற்றுறாரு. அதுக்கு பேர் வந்து பாறை அப்படின்னு அர்த்தம். இதில் ரெண்டு விதமாக நம்ம என்ன செய்யலாம், அர்த்தம் கொள்ளலாம். ஒன்று வந்து பேதுருவை வந்து அவர் இன்னும் அபரிதமாக என்ன செய்ய போகிறாரு, யூஸ் பண்ண போகிறாரு. பேதுரு தான் முதல் ஒரு ஊழியக்காரனா அவன் தான் என்ன செய்ய போகிறான், அவன் திருச்சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில வேத அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கல் அப்படிங்கிறது அவனுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கல்லின் மேலே, இந்த கல் அப்படின்னா இந்த விசுவாசம் வந்து ஒரு பாறையை போன்றது, ஒரு கல்லை போன்றது அப்படின்னு ஒரு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லுறாங்க. எது எப்படி இருந்தாலும் ரெண்டுமே நமக்கு பொருந்தது. அதாவது கிறிஸ்து என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் திருச்சபையை கட்டப்படுவதற்கு. இன்னொன்று, பேதுரு போன்ற ஆட்கள் வேண்டும். விசுவாசம் வேண்டும், பேதுரு போன்ற ஆட்களும் என்ன செய்யணும், வேணும். பேதுரு வந்து அவ்வளோ முக்கியமான ஆள். ஆனால் பேதுரு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா? சேவல். பேதுரு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது என்னது? சேவல். எல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன இன்சிடென்ட் அப்படின்னு? டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பார், நீ இப்படி இவ்வளோ தைரியமாக பேசுறிய, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 1 தடவை மறுதளிப்பியா, 2 தடவை மறுதளிப்பியா, 3 தடவை மறுதளிப்பியா? எத்தனை தடவை? 3 தடவை நீ என்ன செய்வ? நீ மறுதளிச்சிருவ. ஏன்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவ. அது நடந்துச்சா நடக்கலையா? நடந்தது. அப்போ இதில் நான் சொன்னேன் பேதுரு வந்து ஒரு தைரியசாலின்னு சொன்னேன். ஆனால் மறுதளிச்சார, அப்போ அவர் தைரியசாலியா? அப்போது சில நேரங்களில் அவர் தைரியசாலியாக இருக்கார். எப்போல்லாம் இயேசுவானவரோடு இருக்கிறாரோ அப்போ அவர் தைரியசாலி. எப்போல்லாம் அவர் இயேசுவானவரை விட்டு நவுண்டு போகிறாரோ அப்போது என்ன செய்கிறாரு? இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குதா? எப்போல்லாம் நம்ம வந்து அவரோடு சேர்ந்து இருக்கமோ, திராட்சை செடியோடு அந்த கொடி இருக்குதோ அப்போல்லாம் நல்ல கனி கொடுக்குது. ஆனால் எப்போ நவுண்டு போகுதோ, எப்போ அவரை விட்டு நம்ம விலகி போகிறோமோ, எப்போ உலகம் நம்மளை இழுத்துட்டு போகுதோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பயந்து திகைச்சி நடுங்கி என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம், சோர்வு வந்துடும், சோகம் வந்துடும், கவலை வந்துடும், கஷ்டம் வந்துடும், கண்ணீர் வந்துடும். அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் புலம்பிகிட்டு இருப்போம், அக்கா அக்கா பாருங்க அக்கா என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. இப்படி தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? பயப்பட ஆரம்பிக்கிறோம். பேதுருவும் அது மாதிரி தான் பயப்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் பேதுருவை நம்ம என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? எப்படி நடந்தது? அப்போது பேதுருவோட வாழ்க்கையை 2 பகுதியாக நான் பிரிச்சுக்கிறேன். எப்படின்னா, கிறிஸ்துவானவர் உயிரோடு வருவதற்கு முன்பு இருந்த பேதுரு, கிறிஸ்துவானவர் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் இருந்த பேதுரு. நல்லா இருக்கா கேட்குறதுக்கு? கிறிஸ்துவானவர் உயிரோடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேதுரு, அவருக்கு கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. இப்போது கிறிஸ்துவானவர் உயிரோடு வந்ததுக்கப்புறம் ஒரு புது பெலன் வந்துருச்சு. அப்புறம் பாருங்களேன் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு எடுக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். யாராலேயாவது முடியுமா? யாராலே? இயேசுவானவரை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஒரு நாள் எத்தனை பேர்? நம்மளும் சுவிசேஷ ஊழியம் போகிறோம், மொத்தமாக ஒரு 3000 பேர் அப்படி மொத்தமாக கொத்தாக கொண்டு வர முடியுமா? அவரோட சபைக்கு கொண்டு வர முடியாது. அது யாரால் முடிஞ்சிச்சு? பேதுருவால் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது பாருங்கள் தேவாலயத்தில். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடெண்ட்டு? பேதுரு வந்து தேவாலயத்துக்கு வரும்போது அங்கே யார் உட்காந்துருந்தா? தேவாலயத்தில் வாசலில் ஒரு சப்பானி உட்காந்துருக்காரு. அப்போது அவருக்கு நடக்க முடியாது. அவர் வந்து கொஞ்சம் அந்த வர போகிறவங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்டு அதன் மூலமாக அவர் வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருந்தார், நடத்திட்டு இருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த நடக்க முடியாத சகோதரன் வந்து என்ன செய்கிறான்னா, பேதுருவை அப்படியே மேலே உத்து பார்ப்பானா. என்ன அழகாக எழுதியிருக்கும் பாருங்கள். அந்த பேதுருவை வந்து என்ன செய்வாராம், அப்படியே மேலே பார்ப்பாராம். இவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாராம். காசு கிடைக்குமான்னு தானே, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு பார்த்தானா. ஆனால் அவனுக்கு பொருள் மாத்திரம் இல்லை, அதுக்கு அவனுக்கு என்ன கிடைச்சது? பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. அது என்ன கிடைச்சது அவனுக்கு? யாரோட நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னா. எவ்வளோ வல்லமையான ஒரு பிரசங்கம், எவ்வளோ வல்லமையான ஒரு செயல். அவரோட ஊழியத்துக்குள்ளே நம்ம இறங்கி வந்தோம்னா அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்யணும்? நடக்கணும். அவரோட நாமத்தினால நம்ம என்ன செய்யணும்? பிசாசுகளை துரத்தணும். அவருடைய நாமத்தினால என்ன செய்யணும்? அதிசயங்களும் அற்புதங்களும் என்ன செய்யணும்? நடக்கணும்.
எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சுகம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாகவும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அப்போது நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கும்போது நம்ம யாரையாவது நம்பி போகணுமா வேண்டாமா? உங்களுக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வேறு யாரையாவது தேடி போகணும்? எங்கேயாவது ஒரு வேதத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா, நீ இந்த ஊழியக்காரரை தேடிப்போ, அந்த இடத்துல போய் நான் அங்கே வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் அப்படி பேசக்கூடாது. அது கொஞ்சம் உரைக்கணுங்கிறது தான் பேசுகிறேன். எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கல. நமக்கு வேணால் நம்ம தான் என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பவர் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் அந்த பவரை யூஸ் பண்ணணும். அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். யாரோ வருவாங்க, யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, யாரோ எனக்கு குணம் அளிப்பாங்க, யார் மூலமாவது எனக்கு கடவுள் ஏதாவது உதவி செய்வாரான்னு நினைக்கிறத விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இறங்கி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு அவருடைய சந்நிதியில் நம்ம என்ன செய்யலாம், அதிகாரத்தோடு பேசலாமா? பிசாசுகளை நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் வாசலை தெளித்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஜெபம் பண்ணுங்கள். என்னோட கேம்பஸுக்குள்ளே, என்னோட ஏரியாவுக்குள்ளே பிசாசின் எந்த விதமான தந்திரங்களோ எந்த விதமான ஆவிகளோ உள்ளே வருவதற்கு அதிகாரம் இல்லை. கொஞ்சம் பயம் வந்துடக்கூடாது. அப்புறம் பேதுரு கடலில் முங்கின மாதிரி ஆகிடும். அப்புறம் திரும்ப நம்ம என்ன செய்யலாம், கூப்பிட்டுக்கலாம். பயப்படாதீங்க. அப்படி முங்கினா கூட பயப்பட வேணாம். திரும்ப உடனே கூப்பிட்டுருக்கலாம். நான் முங்க போகிறேனே, என்னை காப்பாற்றுங்க, நான் வீழ்ந்துட்டேனே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு உடனே என்ன செய்வாங்க, ஓடி நமக்கு என்ன செய்யும், உதவி கிடைக்கும். இந்த பேதுருவோட சரித்திரத்திலேருந்து நம்ம அதை தான் படிச்சுக்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், அந்த 3000 பேர் சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கினது ஒன்று. இன்னொன்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு படை தலைவனை என்ன செய்கிறாரு, மனம் திரும்ப வைக்கிறார். அப்புறம் அவன் மூலமாக என்ன செய்கிற ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. இது மாதிரி பேதுருவோட வாழ்க்கை கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுவதற்கு முன்னால் சந்தேகமும் பயமும் நம்பிக்கை இல்லாமல் மாறி மாறி வருகிறது. தைரியசாலியாக இருக்கிறான், அவிசுவாசியாக மாறுகிறான். ஆனால் கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய சாட்சி அவனுக்கு கையில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் யார் என்ன சொன்னாலும் கேட்கல. அப்புறம் எதுவும் சொல்லுவாங்க, வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவர் என்ன செஞ்சாங்களாம், தலைகீழ அரைஞ்சாங்களாம். அது இயேசுவானவர் மாதிரி என்னை அரைஞ்சிட வேண்டாம், என்னை என்ன செய்யுங்க, தலைகீழ வேணா, அவரும் நானும் ஈக்குவல் கிடையாது, நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், என்னை இப்படி தலைகீழ போடுங்க அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் கேட்டதா ஒரு அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எப்படி ஒரு பாவமுள்ள மீனவன், பேதுரு ஒரு பாவமுள்ள மீனவன் தான், அது அவன் தான் அறிக்கையிடுகிறான், நான் பாவி, என்னை விட்டுட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்ன ஒரு பேதுரு எவ்வளவு பெரிய மனமாற்றம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தின் ஒரு தூணாக இந்த பேதுரு இருக்கிறார். அப்போது நான் பாவி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம இப்போ அவரோட உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் உள்ள காலத்தில் தானே இருக்கோம். பேதுரு எப்படி ஒரு பெரிய கிறிஸ்தவத்தின் தூணாக மாறினாரோ அது மாதிரி இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய தூணாக என்ன செய்யலாம், மாறலாம். அது நம்மளால் மாற முடியும். இது எப்படி இதுக்கு நமக்கு சாத்தியமாகும்? இந்த அபரிதமான பலன் இந்த ஆத்துமாக்களை கொண்டு வருகிற அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறதான ஒரு வேலைகள்னால் ஒரு சாதாரணமான வேலை அல்ல. ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த ஆத்துமாக்களை பிடிச்சு கொண்டு வரதுக்கு நமக்கு ரொம்ப போராட்டங்கள் என்ன செய்யுது, நிறையா இருக்குது. அப்படி போராட்டங்கள் வரும்போது என்ன செய்யணுமா, ஒரு ஐந்து விதமான ஒரு 4 விதமான பாயிண்ட்ஸ் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். எதுலான்னா, நம்பர் 1, அவர் நமது பாடுகளை காண்கிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவர்
என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இது யாரோட? ஆகார். அப்போது அந்த அவங்களுடைய கஷ்டத்தில் கர்த்தர் உதவி செஞ்சு அதை பர்சனலாக அது என்ன ப்ராப்ளங்கிறத பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி, அப்போது அந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போது இது அவங்களுக்கு மாத்திரம் பொருந்துமா? இது நமக்கும் பொருந்துமா? அப்போ நம்ம ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது அவர் நம்மளை காண்கிற தேவனா காணாத தேவனா? கண்டிப்பாக அவர் நம்மை காண்கிற தேவன். அப்போது நம்ம எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் உடனே திகைக்க வேண்டாம், உடனே நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம், பயப்பட வேணாம், உடனே உலகத்தார நாடி நம்ம என்ன செய்ய வேணாம், போக வேணாம், மனுஷனை நம்பி எங்கேயும் போக வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், மனுஷனை நம்பி நீங்கள் ஒரு பணம் வாங்க போனால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா உன்னோட கஷ்டத்தை சொல்லி தான் அவங்க சிரிப்பாங்க. ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் உன்னோட வியாதியை சொல்லி தான் அவங்க நகைப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இவங்க வீட்டில் பிரச்சனையான்னு சொல்லி அவங்க அதை சிரிக்க தான் செய்வாங்க. அப்போ நமக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா நம்மை காண்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனானவர் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நேரில் வந்து அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவராக இருக்கிறார். அப்போது இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் அல்ல, நாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் திரும்ப அதே தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள், நமக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போது அவர் நம்மளுடைய பிரச்சனைகளிலே நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனைனாலும் அவருக்கு தெரியும். எப்படி நம்மளை கை தூக்கணுமோ அந்த மாதிரி நம்மளை என்ன செய்வாங்க, கண்டிப்பாக கை தூக்கி நிலைநிறுத்துவாங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஒரு உதவி செய்கிற தேவனானவர். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது முதலாவது ஜாமம்னா என்ன? சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி நம்ம கோயிலில் மணி அடிப்போம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் முதலாவது ஜாமம். ரெண்டாவது ஜாமம் அதை தான் நடு ஜாமம்னு சொல்லுவோம். 9 மணிலேருந்து நடுராவில் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மூணாவது ஜாமம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அதான் சேவல் கூவுகிற தருணம் ஜாமம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் 4வது ஜாமம் அப்படின்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அப்போது இங்கே பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அப்போது அந்த 4வது ஜாமத்தில் அவர் போய் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர் போய் அங்கே இருந்தே கூட அவர் செய்யலாம். அவர் மலைக்கு போகிறாரு ஜெபம் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த நேரத்தில் கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம், நேரில் இருந்து கூட செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. அப்போது நம்ம விசுவாசம் யார் மேலே வைக்கிறோன்னா இயேசுவானவர் மேலே வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை காண்கிற தேவன். ரெண்டாவது, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்ம இடத்துல வந்து நம்ம என்ன செய்வார், உதவி செய்வார். அவர் நமக்கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடங்கள் இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் ஒரு கண்டிஷன். ஏன்னா அவர் மகா பரிசுத்தர். நம்ம வீட்டில் அசுத்தம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நாம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் என்ன செய்யணும், வீடு ஃபுல்லாக என்ன செய்யணும், எல்லாரும் பரிசுத்தமாக இருந்து அவர் வந்து உதவி பண்ணுற மாதிரி நம்ம இடத்தை என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். மூணாவது பார்க்க போனீங்கன்னா, தைரியப்படுத்துகிற இயேசுவானவர். எடுக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு இல்லையோ, அப்போ சாரி மார்க்கு 6வது அதிகாரம் 50வது வசனம். ம் 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 ம்
என்ன ஒரு ஆறுதலான ஒரு வசனம் பாருங்களேன். பயந்து போய் இருக்காங்க. இப்போ நம்மளே உலகத்தோட காரியங்களெல்லாம் பார்த்து நம்ம பயந்து தான் இருக்கோம். எப்போ அந்த கொரோனா காலத்தில் நம்ம பயந்துமே, அது மாதிரி யாருமே பயப்பட முடியாது. கொரோனா காலத்தில் பக்கத்து வீட்டில் கூட எட்டி கூட பார்த்து பேச மாட்டோம். அப்படி பேசினா கூட முகத்தெல்லாம் மூடிட்டு அப்படி தான் போய் பார்த்து பேசினோம். அவ்வளோ பயம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்களேன். கலக்கம் அடைந்து திகிலடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஆறுதலான தைரியப்படுத்துகிறதான வசனம் வந்து பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நான் தான், நான் இருக்கிறேன், நான் தான் வருவேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நான் தான் என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு தைரியப்படுத்துகிறாரு. இன்னும் அதே வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. மார்க்கு 6வது அதிகாரம் 51வது வசனம். என்ன நடக்குது இங்கே? காற்றும் கடலும் என்ன செஞ்சுன்னா அப்படியே இவர் சொன்னதை கேட்டு அப்படி அமைதியாயிருச்சு. இப்படி அமைதியானதுனால மற்றவங்கள்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்களாம், பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சடைஞ்சாங்களாம். உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நம்ம இந்த கஷ்டத்தில் நான் எப்படி வெளியில் வருவேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி போச்சுன்னே தெரியாமல் அழகாக நம்மளை என்ன செஞ்சுப்பார், காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், கஷ்டத்தில் இருந்தேன்னு சொன்னாங்களே, ஆனால் இப்போ நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் நம்மளை பார்த்து நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்வாங்களாம், பிரமிப்படைவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை. அதாவது எல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் தான் ஒரு இடுக்கமான வாசல் தான், நமக்கு வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு அப்படின்னு அது ஒரு வகையில் இருந்தாலும் அதுலேருந்துலாம் மீட்டு எடுக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? நமக்கு யாரை கூட இருக்கிறோம்? இயேசுவானவர் கூட நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த தைரியமும் இந்த மனபலனும் நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துலேயும் கூட, ஒவ்வொரு விஷயத்துலையும் கூட. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப விசனமாக இருக்கிறது என்னென்னா, நம்ம ஜெபம் செய்வோம், ஆனால் அதற்கு பலன் கிடைக்காது. ஜெபம் செய்வோம், அதுக்கு என்ன செய்யாது, நமக்கு பலன் கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது ஏதாவது ஒரு நன்மைக்காக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஜெபத்தில் கூட கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ இது, நான் நல்லா தானே இருப்பேன், நான் நேர்மையாக தானே இருக்கேன், நான் கோயிலுக்கு இருக்கிறேன், கரெக்டாக வரேனே அப்படிலாம் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம கொஞ்சம் அறிவீனமாக எப்படி ஜபிக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் சில நேரங்களில் என்ன செஞ்சிருவோம், ஜபிச்சிருவோம். அப்படி தான் ஒரு கப்பல் மாலுமி ஒருத்தர் இருந்தாராம். அந்த கப்பல் மாலுமி என்ன செஞ்சாரான்னா, ஒரு 15 பேரை கூப்பிட்டுட்டு கடலில் பிரயாணப்பட்டு போனாராம். கடலில் பிரயாணப்பட்டு போகும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு கடல் திடீர் கொந்தளிப்புனால என்ன செஞ்சுன்னா, அவங்க கப்பல் அவங்களுடைய படகு உடஞ்சிருச்சான். உடஞ்சி அவங்க கூட போயிருந்த மற்ற செயிலர்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்களான்னா, இறந்து போயிட்டாங்களாம். இவர் மாத்திரம்தான் என்ன செஞ்சுருக்காரு, தப்பிச்சிருக்காரு. இவர் மட்டும் என்ன செஞ்சாராம், அந்த உடஞ்ச ஒரு பிளாங்க், அதாவது அந்த போட்டோட உடன் பாட்டு, அந்த உடன் பாட்டை பிடிச்சி அது மேலே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி போகிற டைரக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டாராம், அப்படியே போயிட்டாராம். அப்படி போய் ஒரு தீவில் போய் என்ன செஞ்சுருக்காரு, இருந்திருக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல போயிட்டு என்ன செஞ்சிருக்காரு, நல்ல வேளை நான் அந்த 14 பேர் மாதிரி நான் என்ன செய்யலை, இறக்கலை, நான் எனக்கு உயிர் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்லாம் ஜெபம் பண்ண அந்த மனுஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். அவனால் முடியல. தினந்தோறும் என்ன செய்வானா, ஜெபம் பண்ணுவானா. அப்போது இவனுடைய ஜெபம் எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லையா. 10 நாள் ஆச்சா, 15 நாள் ஆச்சா, 1 மாதம் ஆச்சா, 2 மாதம் ஆச்சா, அவனுக்கு எந்த விதமான ஒரு விடிவு காலமும் என்ன செய்யலையா, வரலையா. உடனே என்ன செய்கிறான், ஒரு நாள் என்ன செய்கிறான், இனிமேல் இதுக்கப்புறம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, ஒரு குடிசை போடுறானா. ஒரு குடிசை போட்டு அது ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சுருக்கான்னா, தீ மூட்டி இருக்கிறான். அதை தீ மூட்டி கொஞ்சம் வெப்பத்துக்காக அப்படி வச்சுட்டு அந்த டயர்டில் என்ன செஞ்சிட்டான்னா, அவன் நல்லா தூங்கி போயிட்டான். ராவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த தீ வச்சுருந்தான் பார்த்துருங்க, அது அந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு. அப்போது காலையிலே எந்திரிச்சு, நடுராத்திரியில் அவன் எந்திரிச்சு இந்த குடிசை எரிஞ்ச உடனேயே இன்னும் பயங்கரமாக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அதுதான் நான் சொன்ன ஜெபம். நான் என்னை காப்பாற்றி கொண்டு வந்துட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை குடும்பத்துலேருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்து வச்சுட்டீங்க. என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்னை விடுதலை பண்ணவே இல்லை. சரி, ஒரு குடிசையை போட்டு உட்காரலான்னு நான் பார்த்தேன், என்னை குடிசையும் தீ வச்சு கொளுத்திட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டில் ஃபுல்லாக அழுதுருக்கான். அழுதுட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டானா,
தூங்கி போயிட்டானா. காலையில் இவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அயர்லாண்டில் வந்து ஒரு கப்பல் வந்து புதுசாக வந்து நின்றுதான். இவனுக்கு என்னடா கப்பல் வந்திருக்குது அப்படின்னு போய் பார்த்து வேடிக்கை பார்க்க போனவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சான். என்ன சொன்னாங்களா, அந்த கப்பலில் அந்த வந்த கப்பலில் உள்ள மாலுமி என்ன சொன்னான்னா, நேற்று ராத்திரியில் நாங்கள் அந்த பகுதியிலோடு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம் ஒரு தீ என்ன செஞ்சிட்டு இருந்தது, எரிஞ்சிட்டு இருந்தது. அது ஏதோ சிம்பிள், ஏதோ ஒரு யாரோ சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், இங்கே வந்தோம் அப்படின்னு. அப்போ தான் இவன் இந்த செயலருக்கு வந்து புத்தி வந்துச்சான். இன்னும் நான் நினச்சேன் என்னோடய குடிசையை வந்து கடவுள் தீ வச்சு கொளுத்துறாருன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் கொடுத்தது அந்த போட்டுக்கு கொடுத்த சிம்பிள், இங்கேருந்து சிக்னல் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சானா. அப்போ அவனே என்னச்சானா, ரொம்ப வருந்தினானா. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டானா. அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம என்ன செய்கிறோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது ஏன் நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. ஆனால் பிற்காலத்தில் அது நமக்கு தெரியும், இது நன்மைக்காக நடந்தது என்று. சகலமும் நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கிறது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த விதமான தீமையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பரலோகம் வந்து தீமையின் பொக்கிஷம் அல்ல. வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, பரலோகம் வந்து தீமையின் பொக்கிஷம் அல்ல. அங்கே தீமை கிடையாது, அங்கே வியாதி வராது, நமக்காக வராது அது. அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஸோ பேதுருவ மாதிரி நம்மளுடைய முன் வாழ்க்கை இருந்தாலும் அதே பேதுருவை போல நம்மளுடைய பின் வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆத்ம ஆதாய பணியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த போராட்டங்கள்னாலும் சரி. நமக்கும் நிறையா போராட்டங்கள் உண்டு, தினந்தன போராட்டங்கள் உண்டு. அந்த எல்லா போராட்டங்களையும் நம்ம என்ன செய்யணும், நின்று நம்ம போராடி கடைசியில் நாமளும் பவுல் அப்போஸ்தலன் மாதிரி சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன இருக்குது, எனக்கு ஒரு பெரிய கிரீடம் என்ன செஞ்சிட்ருக்கு காத்து. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கிரீடமானது என்ன செஞ்சிட்ருக்கு, காத்துட்ருக்கு. இது வந்து ஒரு வேடிக்கை கதையோ, இது வந்து யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கோ சொல்ல வேண்டிய ஒரு வசனம் அல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சத்தியமானவைகள், அது நித்தியமானவைகள். அதில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றும் நடந்தே தீரும். அதற்கு இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதற்கு சாட்சி. விசுவாசத்தை வைத்து கொள்வோம், விசுவாசத்தை காத்து கொள்வோம், அவருடைய வழியிலே நடப்போம். அவருக்காக நம்மளுடைய ஜீவ காலத்தை அவருக்காக நாம் செலவிடுவோம். முதல்ல நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பிரதானமான பணி என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய பணி தான். கர்த்தரை துதிக்கணும், அவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணணும். கர்த்தரை துதிக்கணும், அவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஒவ்வொருவரும் இன்றைக்கி தீர்மானம் எடுப்போம். நான் என்னோடய வாழ்க்கையில் போராட்டங்களை மாத்திரமல்ல, அதை பார்த்து நான் வீழ்ந்து போகிறவனால அல்ல. பேதுருவை போல நான் வீழ்ந்து போனாலும் நான் என்ன செய்வேன், மீண்டும் நான் எழுந்து வருவேன். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிலையாய் நிற்பேன். இனி நான் நிலை நிற்பேன். ஏன்னா திரும்ப விழுந்துகிட்டே இருக்க முடியாது. பேதுரு ஒரு தடவை தான் விழுந்தார், எல்லா தடவையும் விழலை. நாமளும் ஒரு தடவை விழுந்திருக்கலாம், எல்லா தடவையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விழமாட்டோம். நான் இனிமேல் விழமாட்டேன், நான் இனிமேல் அவிசுவாசமாக இருக்க மாட்டேன், நான் இனி விசுவாசமாக இருப்பேன் என்பதை நாம் என்ன செய்வோம், இன்றைக்கே ஒன்று தீர்மானம் எடுப்போம். இந்த என்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காலம் முழுசுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். தீர்மானங்கள் தோற்காவண்ணம், தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும். பாட்டு ஞாபகம் இருக்கா? அடிக்கடி பாடுங்க. நீங்கள் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானங்கள்லேருந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக நிலை நிற்கணும். அப்படியே இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய மனதின் வேண்டுதல்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் கொட்டினோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னது போல் நாங்கள் உம்மிடத்தில் வந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை வைத்து விட்டோம். நாங்கள் இனி துக்கமுகமாய் செல்வதில்லை, நாங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல நாங்கள் செல்ல போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த செய்திக்காக நன்றி. பேதுருவை போல நாங்கள் அவிசுவாசத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடி நாங்கள் இந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலை நிற்க ஆவியானவர் தாமே எங்களுடைய நித்திய ஜீவ காலத்தை, எங்களுடைய இந்த மீதி இருக்கிறதான இந்த ஜீவிய காலத்திலும் கூட ஆண்டவரே,
எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை புரிந்து நாங்கள் உமக்கு ஏற்ற வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள, அதன்படி நாங்கள் நடக்க, அதிலிருந்து ஒரு நாளும் நாங்கள் விலகி போகாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.